So दशमूढाः एकोनविंशः पाठः, which is 19th lesson. Who is going to do it? So நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், இதுவரைக்கும் யாரு செய்யலையோ அவ தான் செய்ய போறாங்க. Who is going to do it? நமஸ்தே மேடம். நமஸ்தே மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். ஸ்ரீனிவாசன், ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன். ஆமா, ஓகே மேடம், பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன் மேடம். நான் பண்ணினதுக்கு சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இட் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங். நம்ம ஒண்ணு இங்க எக்ஸாம் எழுதல. ஓகே, நம்ம தெரியாதத நீங்க சொல்லும் போது இன்னொருத்தர் தெரிஞ்சுப்பா, நீங்க சொல்லும் போது நான் தெரிஞ்சுப்பேன், நான் சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதான். இதுல பயந்துண்டு இது பண்ண வேண்டாம். டோன்ட் பி ஸ்கேர். பண்ணுங்க. தப்பா இருந்தாதான் நல்லது, கத்துக்கலாம். சரி மேடம், தேங்க்யூ. दशमूढाः मूढानां चेष्टितानि प्रायेण विनोदवहानि. வினோதாவகானி. மூடர்களுடைய செய்கைகள் பெரும்பாலும் வேடிக்கையானதாக இருக்கும். அகாராந்த புல்லிங்கம் மூட சப்தம் ஷஷ்டி பகுவச்சனம். சேஷ்டிதானி அது அகாராந்த நபும்சலிங்கம். சேஷ்டித சப்தம் பிரதமா பகுவச்சனம். கரெக்டா மேடம்? பிராயேண அவ்யயம். வினோதாவகானி. வினோதாவகானி அது என்ன பண்ணிட்டு அகாரம் என்னமா வர நான் சொல்றேன். அகாராந்த நபும்சகலிங்கம் வினோதாவக. கரெக்டா மேடம்? பிரதம புருஷம் பகுவச்சனம். ஓகே, பிரதம விபக்தி பகுவச்சனம் எடுத்துருக்கேன். வினோத அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம், அதை சொல்லுங்க. எப்படி தெரியலையே? வினோதாவகானி அது பிரியுங்கம்மா கொஞ்சம். வினோத அவகானியா? எனக்கு கரெக்டா புரியல மேடம். வினோத அவகானி இல்ல, இப்போ ஆவஹானி வினோத ஆவஹானி. வினோத ஆவகானி. அந்த ஆவகானின்னா என்னன்னு புரியலையே. அதான், அதனாலதான் உங்களை பிரியுங்கோன்னு சொன்னேன். ஓகே, அந்த ஆவஹானி யாராவது எழுதியிருக்கேல நான் சொல்லறதுக்கு முன்னாடி? ஆவஹானியல் அவ வினோத பிளஸ் அவ பிளஸ் ஹா பிளஸ் நீ ஸ்திரீலிங்கம் ஏதோ போட்டிருக்கேன் மாதா. அது கரெக்டா என்னன்னு தெரியல மாதா. இல்ல இல்ல, வேற யாராவது பண்ணிருக்கல? ஓகே, அதாவது வினோத இஸ் அகைன் வி பிளஸ் நுத்து பிளஸ் கஞ்ச். ஓகே, தட் இஸ் வினோத. ஆவஹ அப்படிங்கிறது தான் வஹ் தாத்து, அதாவது இட் பிரிங்ஸ். ஓகே, சோ வஹ் தாத்து உபசர்க்கம் ஆவஹ. So that so it together, that is vinodavaha, brings in humor அந்த மாதிரி. இப்போ வினோதாவஹ சொல்லுங்கம்மா. இந்த வக்கு ட்ரை பண்ண மாட்டா, இந்த வஹானி எப்படி வருது மாதா? ஆமாமா, நீங்க வினோதாவஹங்கிறத நீங்க சேர்த்துடுறீங்கம்மா. இட் இஸ் பிகமிங் அ பிராத்திபதிகம்.
அப்ப அது பிரதமா பகுவச்சனம் மாதிரி வரும். ஆமா, அப்ப வினோதாவஹானி சேஷ்டிதானி. ஓகே நித்யா மேடம். இல்ல மாதா, அது திருப்பி அந்த வகு மட்டும் சொல்லுங்க மாதா. ஆ, அந்த ஆ, வக்கு வந்து ஓகே சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அந்த ஆ பிளஸ் வக்கா மாதா அது? ஆமாமா, வக்கு தான் வரும். ஏன்னா வக்கு தான், அதாவது டு கேரி நம்ம சொல்றோம் இல்லையா, வகுனா டு கேரி. ஆம். அப்போ வகனி அது மாதிரியா? தனக்குள்ள எதை கொண்டு வருது, வினோதத்தை கொண்டு வருது. வினோதத்தை ஓகே, கொண்டு வருது. ஓகே ஓகே மாதா. புரியுறதா? மாதா. சோ அதனாலதான் ஆவக வினோதாவக அப்படிங்கிறது தான் சப்தம். இப்ப புரியுது மேடம். புரியுதாமா இப்போ? எஸ் மாதா. அடுத்து படிக்கிட்டா மேடம்? சோ மீனிங் திருப்பி சொல்லுங்க. மூடர்களுடைய செய்கைகள் பெரும்பாலும் வேடிக்கையானதாக உள்ளது. ஓகே, படிங்க அடுத்து. யதா ஹி ஏகதா தசமூடாக தேசாடனாய பிரஸ்திதாக. யதா ஹி ஏகதா தசமூடாக தேசாடனாய பிரஸ்திதாக. சரி சொல்லுங்க. யதா ஹி இதுல முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னாமா, ம், முதல்ல ஏதாவது சந்தி இருந்தானா பிரிச்சுக்கோங்க. ஓகே, தேசாட்டனம்ங்கிறது ஒரே ஒரு வேர்டு தான். இப்போ இதுல தேசாடனாய எந்த சதுர்த்தி. சந்தியும் இல்ல. இல்ல. சோ யதாஹி. ஓகே, இப்ப பண்ணுங்க. அப்படி இருக்கவா? யதாஹி அப்படி இருக்க ஒரு சமயம் 10 மூடர்கள் நாட்டை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். இதுல யதாஹி வந்து அவ்வியம் போட்டேன் நானு. ஏகதா வந்து ஏகஸ்மின், அதுதானே? ஒன்ஸ். ஓகே, ஏகா பிளஸ் தா பிரத்யய படிச்சிருக்கோம். தத்தித்தாங்க. ஏகா பிளஸ் தான் ஏகஸ்மின் படிச்சிருக்கோம், அது எழுதியிருக்கேன். அப்புறம் இருங்கோ, என்ன இருக்கேன், தசா அது சங்கியர். அப்புறம் மூடக என்ன இருக்கு, இருங்கோ, ஏகதா தச மூடாக அகாராந்த புல்லிங்க மூட சப்தம் பிரதமா பகுவச்சனம். தச 10 அது என்ன செய்யணும்? அது சந்தி தானே, சங்கியா தானே. சங்கியானா அதுக்கு விபக்தி கிடையாதா? அது எழுதலையே, அது என்ன பண்ணணும், அது எப்படி? இப்போ 10 மூடர்கள், அப்ப அது என்னவா இருக்கும்? எதை குறிக்கிறது? 10ன்னா பகுவச்சனத்தை குறிக்கிறது. அவ்வளவுதானே. அப்ப மூடர்களை தானே குறிக்கிறது. அது விசேஷ விசேஷமா ஆயிடுறது. விசேஷ விசேஷம் கரெக்ட். தசமூடாக ஆட்டோமேட்டிக்கா அதுவும் பிரதமா விபக்தி பிரதமா பகுவச்சனம். ஓகே ஓகே, பிரதமா பகுவச்சனம். ஓகே. அப்புறம் தேசாடனாய காராந்த நபும்சகலிங்கம் தேசாடனாய சப்தம் சதுர்த்தி ஏகவச்சனம். ஓகே, இப்ப தேசாட்டனம் வந்து எப்படி கிடைக்கிறது உங்களுக்கு? தேசானாம் ஆடனாயவா? அட்டனாய. ஓகே, அட்டன சப்தம் எப்படி கிடைக்கிறது? அது அட்டு யுட்டு தானே மேடம்? ஓகே, அடனம் கரெக்டா? குட்மா, புரிஞ்சுக்கிறேன், அதனாலதான் கேக்குறேன். ஓகே ஓகே, புரிஞ்சுது அது. அப்புறம் பிரஸ்திதாக தேசானாம், அப்ப ஊர்களை எல்லாம் அப்ப வந்து அட்டனம், வாண்டரிங் இல்லையா, டிராவல் பண்ணறது அட்டனம். அப்ப அந்த தேசாட்டனங்கிற சப்தத்தோடுதான் நம்ம வந்து சதுர்த்தி ஏகவச்சனம் தேசாடனாய. தேசாடனாய. அப்புறம் பிரஸ்திதாக அது முதல்ல அது என்ன விபக்தி என்ன வச்சனம் சொல்லுவோம், அப்புறமா போங்க. எது மேடம்? பிரஸ்திதாக அது உபசர்க்கம் ஸ்தா தாது.
அது யுக்த பிரத்திகை. அது வந்து அது வந்து அகாராந்த புல்லிங்க வருமா மேடம்? யார குறிக்கிறது? பிரஸ்திதாகா. பிரஸ்திதாகனா என்ன மீனிங்? பிரஸ்திதாகனா கிளம்பினார்கள் போட்டேன். ஆமா, அப்ப கிளம்பினார்கள் யாரு கிளம்பினார்கள்? பிரதம பகுவச்சனம். அவ்வளவுதான். அது அந்த மூடர்கள். இப்படி புரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். புரிஞ்சுட்டாரு. பிரதம பகுவச்சனம். ஓகே ஓகே. 2 சாப்டர் சொல்லிட்டு போருவா மேடம். அவ்வளவுதான் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கேன். ஆனா தடுமாறி எழுதிருக்கேன். பண்ணுங்க. ஓகே, சொல்றேன். கஷ்டித் தூரம் கதானா தேஷாம் கிஞ்சித் தூரம் கதானா தேஷாம் உபஸ்திதா காச்சித காதாவா காதாவா மேடம்? காதா நதி. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா, சிறிது தூரம் சென்ற அவர்கள் தூரம் கதானா தேஷாம் உபஸ்திதா, ஏதோ ஒரு ஆழமான நதின்னு போட்டிருக்கேன். ஆழமான நதி. அதனாலதான் சொன்னேன், சில இடத்துல எல்லாம் நம்ம சந்திய பிரிச்சாதான் அதோட அர்த்தம் வரும்னு. ஏன்னா இந்த பாடம் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ கிஞ்சித் தூரம், அதுதான் நம்ம வந்து கிஞ்சித் தூரம். அது என்ன சந்தி? கிஞ்சித் தூரம். அது என்ன சந்தி? ஜெத்வ சந்தி மேடம். ஜஸ்வ சந்தி. கதானாம் தேஷாம் உபஸ்திதா. இந்த இடத்துல வர்ணமேளனம் தான், சந்தி கிடையாது. காச்சித்து தான் வரும். சித்து சனா யூஸ் பண்ணினா காச்சித் மட்டும்தான் வரும். ஆனா இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு? காச்சித் அகாதா அப்படி வரணும். புரிஞ்சுக்கோங்க. அகாதாவாதி. ஏன்னா தானு வந்துடுச்சு அந்த இடத்துல. சரி சரி, புரியுறதா? காச்சித் அகாதா. அந்த தகாரா வந்து வரும்பொழுது அது வந்து ஜலாம் ஜஷோந்தே, ஜஸ்வ சந்தி தான். ஆனா ஜலாம் ஜஷோந்தே ரூல் படி அது இதாயிடும். அதுவும் ஜஸ்துவம் வந்துடும். சோ காச்சித் அகாதா அப்படின்னு சேர்த்து படிக்கிறோம். ஆனா அது காச்சித் அகாதா தான். நதி. சிறிது தூரம் சென்ற அவர்கள் ஏதோ ஒரு ஆழமான நதியை பார்த்தார்கள். இல்ல பார்த்தார்கள் இல்ல. தேஷாம் கதானாம் தேஷாம் உபஸ்திதா. அந்த இடத்துல என்னது? உபஸ்திதானா ஆக்சுவலி நீங்க அது இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அதே இருந்தது. ஆழமான நதி it was there, it appeared. அந்த மாதிரி எல்லாம் சொல்றது உபஸ்திதா. அது உபஸ்திதா காச்சித் காதா நதி. ஓகே. சோ இந்த மாதிரி இந்த சந்தியை பிரிச்சாதான் இத பண்ண முடியும். அதான். ஏன்னா நம்ம வந்து அகாதாக்கு பதிலா நம்ம காதான்னு புரிஞ்சுருவோம். அகாதா நதி. ஓகே. அப்ப அகாதானா ஆழம் இல்ல, நதிக்கு விசேஷம் இல்லையா? அகாதா நதி. அப்ப இப்ப நீங்க காதானா ஆழம் சொன்னேன். நான் அகாதானா என்னது? என்ன மீனிங் சொல்லுங்க. ஆழம் இல்லாத நதியா? அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அகாதா. ஆழம் இல்லாத நதி. நை தத்து புருஷ. அதுக்காகதான் நதிக்கு நான் அந்த ஸ்லோகத்தை அனுப்பிச்சேன். எல்லாரும் சமாசா பண்ணி பாருங்க, எனக்கு பர்சனலா அனுப்புங்கன்னு குரூப்ல போட்டேன். ராஜா சார் மட்டும்தான் அனுப்பியிருக்காரு. இது வரைக்கும் வேற யாரும் அனுப்பல பர்சனலா. வேற யாராவது அனுப்பியிருந்தா சொல்லுங்க என்கிட்ட. இன்னும் அனுப்பல மாட்டேன், இன்னைக்கு அனுப்பிடுறோம். ராஜா சார் மட்டும்தான் அனுப்பியிருக்காரு. எல்லாருக்கும் இது ஓப்பனா தான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே ப்ளீஸ் சென்ட் இட். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த அகாதா அப்படின்னு வரும்பொழுது we should be able to say this நை தத்புருஷ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் let us do that. Madam, one clarification. Tell me, sir. I was searching for Agadha in dictionary. It gave the meaning as unfathomable. That means you are not unknown. That is what it says.
ஓகே சார். அதாவது இப்ப இந்த கான்டெக்ஸ்டுவலி we have to know, we have to just think of deep. Gada is deep, sir. Okay. Correct. Yeah. So let us just keep it. I also saw the meaning, but let us not have it as unfathomable. Let us Okay. keep it as a shallow river, not very deep. Okay. Okay. Yeah. Thank you. Because when we go to the Agada can be used as a contextual when we speak about an ocean or a very what to say, a river which is like, we are not used to it and all that. These people, they are all used to the river because the story goes like that. So let us keep it as a shallow river in English. No, actually I saw Gada also. It says shallow. Gada. Gada is shallow. So Agada must be deep or whatever it is. That is what I thought. I wanted to clarify with you. Nothing else, man. Sorry. I'm sorry, sir. Here. Nothing, That ma'am. Just sorry, Agada ma'am. is only deep. Correct, sir. Agada is deep. The Gada only is shallow. Yeah, I misunderstood. Yeah, thanks. You're Thank right. அப்ப நான் சொல்றது அகாதா ஆழமான நதி கரெக்டா? ஆழமான நதிதாமா. சரிம்மா. நான் தான் அதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். பட் ஐ ஹவ் ரிட்டன் நான் எழுதி வச்சிருக்கிறது நான் அப்படிதான் எழுதினேன். பட் ஐ ஜஸ்ட் தாட் ஷாலோ, Gada is shallow and Agada is deep. Raja sir, thank you for correcting me. Yeah. அப்புறம் I just wanted to clarify nothing else. Sorry. Yeah, good sir, good. గతానాం గమ్ దాదు తుమున్ ప్రత్యయ షష్ఠీ బహువచనం. எதுமா? గమ్ దాదు గతానాం. ஆமா, திருப்பி சொல்லுங்க. గమ్ దాదు இத்த பிரத்யய, சாரி, நான் இத்ததான் எழுதியிருக்கேன், ஆனா தும்முன்னு சொல்லிட்டேன் நான். இத்த பிரத்யய ஷஷ்டி பகுவச்சனம். அப்புறம் தேஷாம் கதானாம் விசேஷண விசேஷம். அப்புறம் தேஷாம் தகாராந்த புல்லிங்க தத்சப்த ஷஷ்டி பகுவச்சனம். உபஸ்திதா உபசர்க்கம் ஸ்தா பிரத்திகை ஸ்திரீலிங்கம். அதான் இது நீங்க எப்படின்னா காச்சித் அகாதா நதி உபஸ்திதா அப்படி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். புரியுதா? அவர்களுடைய முன்னால் சிறிது தூரம் சென்று அவர்களுடைய முன்னே ஒரு ஆழமான நதி இருந்தது. ஓகே, அதுதான் அப்படி தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது having gone a little further, some deep river appeared. Okay, was there. எப்படி வேணாலும் இங்கிலீஷ்ல. அப்புறம் காச்சித் ஆகதா, காச்சித் ஆகதா ஜெட்ச சதி போட்டிருக்கேன் நானு. காச்சித் சிச்சன பிரயோகம் போட்டிருக்கேன். நதி ஈகாராந்த ஸ்திரீலிங்க நதி சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோ இதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனம்லயே அகாதா நதி உபஸ்திதா எல்லாமே அதுல வருது. எல்லாமே வருது. ஆமா. அண்ட் கிஞ்சித் தூரம் நீங்க என்ன போட்டு? கிம்சித் போட்டேன். கிம்மு பிளஸ் சித்து, பட் கிஞ்சித் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவ்யயமா தான் வரும். ஓஹோ. ஓகே, தூரம் ஆல்சோ becomes an அவ்யயம் only. இன்னும் அதுக்கு கூட வந்துட்டேன்னா கிச்சித் தூரம். சொல்லல, அது சொல்லவே இல்லை, எழுதவே இல்லை. சோ இதுதான். ஓகேமா, யூ கேன் ஸ்டாப். இது வரைக்கும் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, தேங்க் யூ. சோ அடுத்தது one line. Who is ready to do it? Raja sir, you would like to do? Who else is? Yeah, வேற யார் பண்ணிருக்கீங்க? I will do, madam, but yeah, that's what I said. You do it. I will do it. आसीत् तेषां मध्ये कश्चन वृद्धः.
Asit. இல்ல the last line she has not done. Bahubhyam. The first paragraph, last lines. Oh, I missed it, but I went straight away. That line I missed. I went to the next sentence only. But have you done this? This sentence I omitted. I have not done it. நான் பண்ணிருக்கேன் மேடம், அந்த லைன் பண்ணிருக்கேன், சொல்லிடுறேன் நான். By mistake, oversight, I missed it, madam. I'll do it. Yeah, it's okay. பண்ணுங்க ராஜேஸ்வரி. நான் சொல்லிடுறேன். பாகுப்யாம் தரந்தஸ்தே கதமபி நதீம் தீர்வ்ரா பாரம் கதாக. தீர்த்வா வாசம் மேடம். தீர்த்துவா தான் கரெக்ட். தீர்த்வா பாரம் கதாக. அது வந்து பாகுப்யாம் தரந்தஸ்தே கதாமபி நதி. சந்தி பிரிங்கோ. பாகுப்யாம் வந்து நம்ம பிரிச்சாச்சு. இது வந்து சரந்தக தே. சரந்தக தே. கதாம் அபி வந்து கதம் அபி. பரவாயில்ல, சேர்த்தே கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே டிக்ளைன் தான். நதீம். அப்புறம் தீர்வா வந்து திருதாது போட்டிருக்கேன் நானு, பராமோட தான், வேற ஒண்ணும் இல்ல. கதாக கம்தாது பிரத்திக பிரதம பகவஜன் போட்டிருக்கேன். சொல்லிட்டே வரேன் மேடம். பாகுப்யாம் தரந்தஸ்தே கதாமபி நதீம் தீர்த்வா பாரம் கதாக. கைகளால் நீந்தி அவர்கள் எப்படியோ நதியை கடந்து மறுகரைக்கு அடைந்தார்கள். பாகுப்யாம் உகாராந்த புல்லிங்க பாகு சப்தம் திருத்தியா திவச்சனம். தரந்தஸ்தே தரந்தகா தே. தரந்த வந்து திரு இத்த பிரத்யே பகுவச்சனம். என்ன சார்? தரந்தக தர திருக்கு இத்த பிரத்யே வந்து வராதேமா. என்ன விடாது? தரந்தக சத்ருமா. ஓஹோ, தெரியல மேடம், அது எழுதல. சத்ரு பிரத்யே. சத்ரு பிரத்யே. தரந்தௌ தரந்தக. ஓ சரி, அதை எழுதிக்கிறேன். நீந்தி கொண்டே. ஓகே, நீந்தினார்கள் இல்ல. ஓ நீந்தி கொண்டே. இத்த பிரத்யே. ஓகே ஓகே ஓகே. நீந்தி கொண்டே. நீந்தி கொண்டே. ஓகே. தரத அது வேண்ட. அப்புறம் தே தகாராந்த புல்லிங்க தத் சப்தம் பிரதமா பகுவச்சனம். கதம் அபி அவ்யயம். நதீம் காரந்த ஸ்ரீலிங்க நதி சப்தம் தித்தியா ஏகவச்சனம். தீர்வா திரு இத்த பிரத்யா மேடம். இத்த எப்படி வரும்? துவா வந்திருக்கே அதுலயே துவா வந்துடுத்தேமா. இது அப்ப தீர்வா. அதுக்கப்புறம் பராம் அகாரந்த நபும்சகலிங்க. பராம் இல்லமா, பாரம். பாரம் பாரம் அகாராந்த நபும்சகலிங்க பார சப்த தித்தியா ஏகவச்சனம். கதாக கம் இத்த பிரத்யே பிரதம பகுவச்சனம். So swimming with their two arms, இரண்டு. அவர்கள் நீந்தி கொண்டே இல்லையா? கதமப்பினா எப்படியோ somehow. தீர்த்துவா crossed, having crossed the river and having crossed the river and went to the param gataha, went to the opposite shore. ஓகே மேடம். இதுல இருக்கிற கரைக்கு சென்றார்கள். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். குட் ராஜேஸ்வரி மேடம். தேங்க் யூ ட்ரை பண்ணியிருக்கேன். ராஜா சார், யூ டு. உங்களுக்காக தான் அந்த 2 lines. ஆசீத் அஸ்தாதுஹு. இல்ல சார், நீங்க முதல்ல read it and then tell the meaning. आसीत् तेषां मध्ये कश्चन वृद्धः. तेषां मध्ये कश्चन वृद्धः आसीत्. Yes. Amongst them there was some old man. One old man was there. Okay. आसीत् is लङ् लकारः. अस्धातुः अदादिगण द्वितीयगणस्य धातुः. प्रथमपुरुषः एकवचनं लङ् लकारः. तेषां
तेषाम् is दकारान्तः तत् शब्दः पुल्लिङ्गः षष्ठी बहुवचनम् मध्ये is amongst अव्ययम् कश्चन is कहचन it is also an अव्ययम् Yeah. वृद्धः अकारान्त पुल्लिङ्गः वृद्धशब्दः प्रथमपुरुष एकवचनम् Okay. Next one also. Next line also. स किं सर्वे तीरमनुप्राप्ताः इति जिज्ञासमानस्तान् एकैकशो गणयामास முதல்ல சந்தி எல்லாம் பிரிச்சுக்கோங்க சார். सः किं विसर्गस्य लोपः तीर्थमनुप्राप्तः तीरमनुप्राप्तः इति जिज्ञासमानः तान् एकैकशः गणयामास ஏகைகஷக அதுல எப்படி இது வந்திருக்கு? ஏகைகஷோ வந்திருக்குல்ல? एकैकशः स्वादि सन्धिः उत्वं मृद्वञ्जने परे उत्वं भवति तत्परे गुणः विसर्गस्य उत्वम् अनन्तरं गुणः. ओके. उत्वम् अनन्तरं गुणं प्राप्य ஏகைகஷோ. ஓகே, இப்ப சொல்லுங்க சார். सः एष दकारान्त शब्दः तत् शब्दः पुल्लिङ्गः प्रथमा एकवचनं किम् इस् अव्ययं वाट् मीन्स् वाट् सर्वे इस् सर्वशब्दस्य अकारान्त पुल्लिङ्गः प्रथमा एकवचनं बहुवचनं सर्वे तीरम् अनुप्राप्तः तीरम् इस् it can be either नपुंसकलिङ्गम् or पुल्लिङ्ग शब्दः द्वितीया विभक्ति एकवचनं प्राप्ताः अकारान्त पुल्लिङ्ग शब्दः प्राप्त पुल्लिङ्ग शब्दः प्रथमपुरुषः बहुवचनम् इति अव्ययं जिज्ञासमानाः. अनुप्राप्ताः நீங்க கொஞ்சம் பிரியுங்க சார். अनुप्राप्ताः तीरम् अनु is अनु is उपसर्गम, प्रा is उपसर्गम, आप धातु. Okay sir. Okay. That will be with the itta pratyaya. It will be anuprapta. Okay. Okay. Let us also learn like that, so that we know the form. It is one word only, but again, let us also know it. Okay. Iti is avyayam. Yes. Now, jigyasamanaha. This is jigyasamanaha. Yeah, avabodhane. Idi. Yeah. Okay. धातुः नवमगणे अस्ति परस्मैपदी धातुः किन्तु अत्र जिज्ञासा इति भवति. जो ज्ञातुम् इच्छुः जिज्ञासुः जिज्ञासमानः शानच् प्रत्ययान्त शब्दः. जिज्ञासमानः. शानच् प्रत्ययान्त शब्दः पुल्लिङ्ग प्रथमा विभक्ति. प्लस सन प्रत्यय first is added, so you get jigyasa. With that, शानच् प्रत्ययान्त shanach also is added, so jigyasamana. जिज्ञासमानः. तान् इस् तत् शब्दः पुल्लिङ्गः द्वितीया विभक्ति बहुवचनं. एकशः. We'll take this as one, sir, because if it is ekaika plus shas is added, that becomes shaka, but we'll take it, it is totally an indeclinable avyaya padam only. One by one. Each one by one, yeah. Each one. Yeah. Ganayamasa.
means हे चुरादिगण धातुः गण Yeah. संख्याने इति चुरादिगणशब्दः लिट् लकारः प्रथमपुरुष एकवचनं. Pratama Purusha Ekavachanam, but here it is the Atmane Pariyavrittam. Okay. Okay, ma'am. Ganayamasa is count. This is what he says. Yeah, Count. counted, Counted. because it is little, sir. Little. Ganayamasa will come in Parasmay Param. Yeah. Ganayamasa is an Atmane Param also, since it is a Ubhayapati Dhatu. Gana is an Ubhayapati Dhatu. Okay, 10 US, sir. 10, okay. So this is a lit lakara which comes in both. Okay. So good, sir. I will stop here. Thank you, ma'am. So